இன்றைக்கு 9ஆம் திருமுறை என்ற பகுதியிலே இந்த திருமுறைக்கு என்று ஒரு பெரிய சிறப்பு என்னென்று சொன்னால், அளவிலே மிகச் சிறியதாக அமைந்து மிகுந்த பெருமைகளுடைய ஒரு திருமுறை இது. ஓதுவாமூர்த்திகள் ஒவ்வொரு காலத்திலும் இறைவன் முன்னால் பஞ்சபுராணம் பாடும் பொழுது 5 பாடல்களிலே 2 பாடல்கள் 9ஆம் திருமுறைக்கு என்று அமைத்திருக்கிறார்கள். 8156 தேவார பாக்கள் இன்று கையில் இருக்க அதிலே ஒரு பாட்டு பாடுவார்கள். 656 திருவாசக பாடல்கள் கையில் இருக்க அதில் ஒரு பாடல் பாடுவார். 3000 பாட்டு இருக்கு திருமந்திரத்தில், ஒன்று கூட பாட மாட்டாங்க. 1400 பாடல்கள் இருக்கு 11ஆம் திருமுறையில், ஒரு சீட்டு கூட கிடையாது. 4286 செயல் இருக்கு பெரிய புராணத்தில், ஒரே ஒரு பாட்டு கிடைக்கும். 301 பாடல்கள் கொண்ட இந்த 9ஆம் திருமுறையிலே 2 பாடல்கள் அமைந்திருக்கின்றதுன்னு சொன்னால் இதனுடைய சிறப்பு நமக்கு எப்படின்னு தெரியும். அமைப்பு, பெயர் அமைப்பை பாருங்க, திரு இசை பா என்று போட்டார்கள். நல்ல இசையோடு அமைந்த பாடல்கள். முன்னால் ஒரு அடைமொழி திரு என்று போட்டார்கள். திரு என்று சொன்னால் மங்களம் என்று பொருள். கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கியது என்பது பேராசிரியர் உரை. திரு என்பதற்கு திரு என்று சொன்னால் ஞானம் என்று பொருள். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்ப்பானை என்பர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பொன் என்பது உலக வாழ்விற்கு, மெய்ப்பொருளை அடைவதற்கு ஞானம். அந்த ஞானம் எது என்று சொன்னால் திரு என்று எழுதுவார். திரு என்பது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை என்று சொன்னால் எப்படி இருந்தால் விரும்பப்படுபவர்களாக இருப்பார்கள் என்றால் 2 குணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்க வேண்டும். இன்னொன்று, எல்லோர் மீதும் அன்பு காட்டக்கூடிய கருணை இருக்க வேண்டும். அவர்கள் தான் எல்லாருக்கும் பிடிக்கிற தன்மையில் இருப்பார்கள். இந்த 2 குணமும் ஒரு சேர பெற்றுக்கு அதற்கு இணையாக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா கபாலி பெருமான் தான். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை மட்டுமல்ல, எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் அவனை பிடிக்குங்கிறதோட அவனுக்கு நம்ம எல்லாத்தையும் பிடிக்குமே, அதுதான் சொன்னால் நம்முடைய தகுதி என்ன என்று கூட தெரியாமல், அறிந்து கொள்ளாமல், ஆனால் சுவாமி நம்மளை ஆட்கொள்ளுகின்ற அளவிற்கு அவனுடைய கருணை. அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்பர் மாணிக்கவாசகர். என்று சொன்னால் ஆட்கொள்ள வல்லாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கடைநிலை ஆன்மாக்களையும் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு கருணை திறமும் அதற்கான வல்லமையும் உடையவன் கபாலி பெருமான். அதனால தான் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை திரு என்பது சிவத்தை நோக்கியது. அதனால இறைவன் மீது பாடப்பட்ட இசை பாடல்கள் என்பதுதான் திரு இசைப்பா என்கின்ற இந்த 28 பதிகங்கள்.